ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்குமே நமக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது வந்து வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். எனக்கு வந்து இதனால் நிறைய பெனிஃபிட் வந்து இருந்துச்சுங்க. நிறைய விஷயத்துக்கு இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டால் உங்களுக்குமே யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது வந்து இந்த பிராண்டில் தான் வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற அந்த பொருளோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் பட்டன் டூலுங்க. இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாவே உங்களுக்கு வரும். இந்த டூல் வந்து நான் யதார்த்தமாக ஒரு வீடியோவில் பார்த்தேன். இது வந்து எனக்கு நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு. அதனால் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த விதத்தில் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்கள், அந்த கலரு பட்டன் வந்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கிளாத்துக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கலரில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் வந்து இந்த மாதிரி பட்டன் இருக்குங்க. இந்த பட்டனை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டூலில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம அந்த கலர் பட்டன் எடுத்தோம் பாருங்கள் பாக்ஸ்லேருந்து, அதை வந்து இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து இந்த பட்டனை வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சுடிதார் டாப்புங்க. இந்த டாப்பில் சைடு ஓப்பன் இருக்கும் பாருங்கள், அது சில பேருக்கு வந்து கொஞ்சம் லாங்காக வச்சுருவாங்க. அது வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே வந்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதுங்க, நமக்கு பட்டன் வந்து ஃபிட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாவே நமக்கு சூப்பராக வந்து அந்த இடத்துல பட்டன் வந்து அட்டாச் ஆயிரும். இப்போ அடுத்ததாக இன்னொரு பக்கம் வைக்கிறதுக்கும் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு அந்த கலர் பட்டனும் இன்னொரு பாக்கெட்டில் வந்து இன்னொரு பட்டன் இருக்குங்க, ஃபீமேல் பட்டன் சொல்லுவாங்க. அந்த பட்டனை வந்து நம்ம ஆப்போசிட் சைடு ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வச்சோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம 2 பட்டனையும் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கணுங்க. வச்சுட்டு இதையுமே வந்து நம்ம அதுக்கு நேராக, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எங்கே பட்டன் வந்து ஃபிட் பண்ணோமோ அதுக்கு நேராக வந்து நம்ம இந்த பட்டனை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து அட்டாச் பண்ணுறது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப சிரமப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ரொம்பவே ஈஸியாக அட்டாச் பண்ண முடியுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த பட்டனுக்கு நேராக வந்து இந்த பட்டனை வந்து இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப லாங்காக இந்த கேப் இருந்துச்சுங்க, அது வந்து நம்ம பட்டன் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிரும். நமக்கு சுடிதார் டாப்பில் வந்து சைடு ஓப்பன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் வந்து இதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து இந்த ஸ்னாப் பட்டனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜாப்க்கு தாங்க. பசங்களோ இல்லை பெரியவங்களோ இந்த மாதிரி ஹிஜாப் போடும்போது கொஞ்சம் வந்து அந்த கழுத்து பகுதியில் வந்து லூஸாக இருக்குங்க. லூஸாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் போடும்போது அது வந்து நழுவிக்கிட்டே வருங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் இந்த பட்டனை வந்து நமக்கு எங்கே வேணுமோ அட்டாச் பண்ணுமோ அங்கே வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாட்டிக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குங்க. அதாவது லூஸாக இருக்காது, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கும் ஹிஜாப் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்னாப் பட்டனை இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பசங்களோட ஃப்ராக் இருக்குது பாருங்கள், அந்த ஃப்ராகில் பேக் சைடு இந்த மாதிரி ஜிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜிப்பை வந்து சில சமயம் பிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஸ்னாப் பட்டனை வச்சு மாட்டி விடுற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜிப் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில சமயம் அந்த ஜிப்பை வந்து லூஸாக இருக்கும்போது கீழே இறங்கிக்கோங்க. நம்ம வந்து அந்த மேல் பகுதியில் வந்து லைட்டாக ஊக்கு போட்டுக்குவோம் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரிலாம் இனிமேல் தேவையில்லைங்க. இந்த ஸ்னாப் பட்டனை மேலே இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜிப் இறங்காதுங்க. நம்மளுக்கு எப்படி மாட்டினமோ அப்படியே மாட்டின மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஜிப்பு இல்லை பிஞ்சு போச்சு அப்படின்னா கூட நீங்கள் வரிசையாக வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்னாப் பட்டன் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப் இல்லாத பட்சத்தில். இப்போ நான் மேலே மட்டும் ஒரே ஒரு பட்டன் வந்து வச்சு காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவுமே வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த ஐடியா பார்த்தீங்கன்னா, நம்ம பசங்களோட யூனிஃபார்மில் அடிக்கடி அந்த பட்டன் வந்து கலண்டு விழுந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம அந்த டைமில் வந்து உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்போம். இனிமேல் அந்த ப்ராப்ளம் இல்லைங்க. இந்த ஸ்னாப் பட்டன் டூல் இருந்தால் போதும். நமக்கு எங்கே பட்டன் போயிருக்கோ அங்கே வந்து நம்ம இந்த டூலை வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு பட்டன் வந்து அறுந்து போகிற மாதிரி இது வந்து போகவே போகாதுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்கள் பட்டனுக்கு பதிலாக இதே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, என் பொண்ணோட யூனிஃபார்மில் ஒரே ஒரு பட்டன் மட்டும் வந்து கலண்டுருக்கு பாருங்கள் சென்டரில். அந்த பட்டனுக்கு பதிலாக நான் இந்த ஸ்னாப் பட்டன் டூல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம பட்டன் போகிற இடத்துல கரெக்டாக இதை ஃபிட் பண்ணால் போதுங்க. சூப்பராக வந்து நமக்கு ஃபிட் ஆயிரும். நமக்கு ஸ்கூலுக்கு போகிற டயத்தில் தாங்க இந்த மாதிரி பட்டன் இல்லாததெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணுவோம். அப்போதைக்கே நம்ம ஊசி நூல் கொடுத்து தச்சுக்கிட்டு இருப்போங்க. இந்த ஸ்னாப் பட்டன் டூல் இருந்தால் போதும், ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. நமக்கு டக்குன்னு அதில் வந்து பட்டன் ஃபிட் பண்ணிடலாம். நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டூல் வந்து. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களோட பேண்ட் இருக்குது பாருங்கள். அந்த பேண்டில் இந்த மாதிரி கொக்கி மாட்டுற இடத்த வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இல்லைனா லூஸாக இருக்கும். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா ஒரே ஒரு கொக்கி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த ஸ்னாப் பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு அப்படியே வந்து நம்ம பட்டன் வந்து மாட்டி விட்டுக்கலாங்க. நமக்கு லூஸாகவோ டைட்டாகவோ இருக்காது, கரெக்டாக வந்து இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த பட்டன் வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த ஜிப்பு மாட்டுற இடம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு பட்டன் ஃபிட் பண்ணி மாட்டிட்டிங்கன்னா நமக்கு ஜிப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது மேலே உள்ள பட்டன் வந்து லூஸாக இருந்தாலுமே இந்த நம்ம ஜிப் பக்கத்தில் வந்து ஒரு பட்டன் போடுறதுனால இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம தலகாணி உரையெல்லாம் போடுவோம் பாருங்கள். இந்த மாதிரி டைப்பில் வந்து தலகாணி உரை வந்து போடுவாங்க. இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது வந்து சரியாக க்ளோஸ் ஆகாமல் உள்ளே போட்டிருக்க தலவாணி வந்து வெளியே வந்து தெரியுங்க. அது வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அந்த பகுதி மட்டும் நமக்கு அழுக்கான மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தலகாணி உரையை இந்த மாதிரி உள்ள தலகாணி உரையை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஸ்னாப் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம இந்த ஸ்னாப் பட்டனை ஃபிட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது நமக்கு அது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் ஒரு 2 பட்டன் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் சென்டரில் கூட ஒரு பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவுமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற புர்கா இருக்குது பாருங்கள். அதோட இந்த கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலோ இல்லை லூஸாக இருந்தாலோ நமக்கு தேவையான இடத்துல நம்ம அந்த ஸ்னாப் பட்டனை ஃபிட் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு கூட இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சுடிதாரோட டாப் இருக்குது பாருங்கள். அந்த டாப்பில் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீ நெக் இருக்குங்க. வீ நெக் வந்து ரொம்ப பெருசாக இருக்குங்க, அதாவது லாங்காக இருக்கும். அதை நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நமக்கு இருக்குங்க. ரொம்ப வந்து கழுத்து பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ள சுடிதார் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்னாப் பட்டனை வச்சு நீங்கள் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியுங்க. ஏன்னா எந்த இடத்துல வந்து நமக்கு கழுத்து க்ளோஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த ஸ்னாப் பட்டனை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. நமக்கு ரொம்ப லாங்காக இருக்காது கழுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். இது எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்காக நான் வந்து ஃபிட் பண்ணி காட்டினேன். அதாவது கொஞ்சம் தூரத்துலேயே நான் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மேலே கூட உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி சுடிதார் வந்து ரொம்ப கழுத்து லாங்காக இருக்குது, நீங்கள் போடாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ப்ளவுஸ் இருக்குது பாருங்கள். ப்ளவுஸுக்குமே வந்து கொக்கிக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்னாப் பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கொக்கி கூட பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளையே அது வந்து பிரிஞ்சு வந்துடுங்க. அந்த மாதிரி இது இருக்காது, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கொக்கிக்கு பதிலாக இந்த ஸ்னாப் பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மேலேயும் கீழேயும், அதாவது முன்பக்கத்தில் மேலேயும் இந்த கீழ் பக்கத்துலேயும் வந்து நம்ம ஸ்னாப் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து அங்கே வந்து அடிக்கடி நமக்கு கொக்கி கலண்டுக்கிட்டே இருக்குங்க, மேல் பக்கத்துலேயும் கீழ் பக்கத்துலேயும். அந்த மாதிரி உள்ள 2 பக்கத்துலேயே மட்டுமே நம்ம ஸ்னாப் பட்டன் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து நம்ம விருப்பம் தான். இந்த ஐடியாவுக்கும் நீங்கள் ஸ்னாப் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம வீட்டில் கிச்சனில் இந்த மாதிரி கட்டைப்பை வந்து யூஸ் பண்ணுவோங்க. இது வந்து நம்ம வெளியூருங்களுக்கு துணி எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை காய்கறி வாங்க போனாலும் சரி, இந்த மாதிரி கட்டைப்பை எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். இந்த கட்டைப்பையில் நம்ம எந்த பொருள் வச்சாலுமே இந்த கட்டைப்பை வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பொருள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஸ்னாப் பட்டனை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டைப்பையோட இந்த பக்கத்தில் 2 பக்கத்துலேயும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அட்டாச் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி நீங்கள் ஸ்னாப் பட்டன் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வைக்கிற பொருள் எதுவாக இருந்தாலுமே அது கீழே விழாதுங்க. அது கட்டைப்பையே வந்து சாஞ்சி விழுந்தால் கூட அது அந்த கேப்பில் வந்து நமக்கு விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும்.
இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 2 பட்டன் மட்டும் தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 பட்டன் கூட ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும் பாருங்கள், அந்த கட்டப்பையோட சைடில் அதில் கூட நீங்கள் பட்டன் ஃபிட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே வைக்கிற பொருள் கீழே விழாமல் இருக்குங்க. அது காய்கறியாக இருந்தாலும் சரி, துணிமணியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க. இந்த ஐடியா வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த மாதிரி கில்டர் ஷீட் வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. இப்போ இதை இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கப்புறம் அதையுமே 2ஆக மடக்கி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட 2 பக்கத்துலேயும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாங்க. நான் வந்து தையல் மிஷினில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஊசி நூல் கொடுத்து கூட தைச்சிக்கலாம். இப்போ இதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு இதில் வந்து ஸ்னாப் பட்டன் அட்டாச் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஒரு க்யூட்டான அழகான பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நம்ம பணம், சில்லற காசு இந்த மாதிரி பொருட்கள் வந்து போட்டு வச்சு பர்ஸில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ இதே போல் நான் குட்டி பர்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேங்க. இது உள்ள நம்ம பைக் சாவி இருக்குது பாருங்கள், அதை உள்ளார போட்டுக்கலாம். போட்டு லாக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சாவி கொத்துக்கு ரிங் மாதிரி வந்து வைப்போம் பாருங்கள், அந்த ரிங்கை இதில் மாட்டி விட்டுக்கலாங்க. மாட்டிட்டு இதை நம்ம ஹேண்ட்பேக்லேயே வந்து நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா நமக்கு சாவி தேடுற பிரச்சனை இருக்காதுங்க. ஏன்னா நம்ம ஹேண்ட்பேக் உள்ள சாவி, வண்டி சாவியை போட்டுட்டு தேடிக்கிட்டே இருப்போங்க நம்ம வெளியே போகும்போது. இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம அழகாக வந்து இதில் வந்து நம்ம பைக் சாவியை எடுத்துகிட்டு நம்ம வந்து போய்க்கலாம். நம்ம உள்ளே வந்து கையை விட்டு தேடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருந்துச்சுங்க. வண்டி சாவியாக பேக் உள்ளே போட்டுட்டு தேடிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. தேட வேண்டிய அவசியம் இருக்காது. பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் வண்டி சாவி மட்டும் இல்லைங்க, ஹெட்ஃபோன்ஸு இந்த மாதிரி திங்ஸ் கூட நீங்கள் குட்டி குட்டி திங்ஸ்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் பாருங்கள், கொஞ்சம் பெரிய பர்ஸு. அதில் வந்து இந்த மாதிரி கைப்பிடி மாதிரி ஒரு நூலை வச்சு நம்ம கட்டி விட்டுக்கலாங்க 2 பக்கமும். இப்போ இது உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணுற பேட் இருக்குது பாருங்கள், அதை வந்து இது உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் பட்டன் போட்டுட்டு இதை நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பாத்ரூமில் ஒரு பக்கமாக இதை மாட்டி வச்சிட்டோம்னா நமக்கு அவசர நேரத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம டக்குன்னு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இது நம்ம கில்டர் ஷீட்டில் ரெடி பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்பையும் ஓப்பன் பண்ணுறப்பையும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து செய்யணுங்க. ரொம்ப வேகமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கில்டர் ஷீட் வந்து கிழிஞ்சு வந்துடுங்க. அப்படி உங்களுக்கு இதில் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பழைய கிளாத்து அந்த மாதிரி வேறு ஏதாவது கிளாத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி பர்ஸ் ரெடி பண்ணி அதில் பட்டன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கில்டர் ஷீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி இருக்குங்க. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.